ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்களேன். நான் இப்போ பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஒரு இட்லி பொடி தாங்க. நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு மெயினாக. அந்த கருப்பு உளுந்தம்பருப்பில் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக எப்போதுமே அமையும். முக்கால்வாசி பேர் இப்போ கருப்பு உளுந்து தாங்க பண்ணுறாங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம கருப்பு உளுந்து எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம். எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் 4 படை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, அதே மாதிரி 1 டம்ளர். எந்த மெஷர்மெண்ட் டம்ளர் கப்போ இது எடுத்துக்கிறோமோ அதே அளவு யூஸ் பண்ணுங்கள். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுருவோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டுமே வறுத்தாச்சு. அடுத்தது நிலக்கடலை கொஞ்சமாக போட்டால் போகிறோம். நிலக்கடலை போடும்போது இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். அதையும் வறுத்தாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் மெயினாக போடுங்க. நல்லா உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானது. கடலையும் அந்த ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். எள்ளு கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்பு இருந்தாலும் சரி, வெள்ளை இருந்தாலும் சரி. பெருங்காயம்னா கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி பெருங்காயத்துக்கு எண்ணெய் விட்டு தான் வறுத்து எடுத்தால் நல்லாயிருக்கும். அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே ஆறுனதுக்கு முன்னாடி வரமிளகாய் நல்லா காரத்துக்கு நல்லா காஷ்மீர் சில்லியும் இந்த சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்து தான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். குறகுறப்பாக எடுத்து கடித்து சாப்பிட்ற மாதிரி சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு நைஸாக பிடிக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். சூப்பராக அட்டகாசமான ஒரு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும்.